பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி, பிரியமான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் வருகிற ஒவ்வொரு மனிதனும் வாழ்வு பிரகாசமாய் மாறுகிறது. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக வாழ்வை நான் பார்க்கிறோம். அவங்களால வாழ்க்கையில் எழும்ப முடியல, முன்னேற முடியல, முன்னோக்கி ஓட முடியல, எல்லா விதத்திலும் ஒரு பின்தங்கிய நிலை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களின் கர்த்தர் அவள் பிரகாசமாய் மாற்றுவார். குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எல்லா காரியங்களிலும் அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக நம்மளை அவர் பிரகாசிக்க செய்வார். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். நீங்கள் எந்த இதில் இருக்கிற அதில் அவர் உங்களை பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். அப்படியே செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உலகத்தில் வந்து எந்த மனிதன் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி நீங்கள் என் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் தகப்பனை வாழ்க்கையில் இயேசுவே மக சோதரிக்கிறப்பா, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு வளர்ச்சியில் விருத்தி இல்லை என்று சொல்லியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவர்களை பிரகாசமாய் மாற்ற நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உடைய வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய தகப்பன். வாழ்வில் இருக்க எல்லா இருளை கர்த்தர் விலக்கி போட்டு இப்படி வாழ்வை பிரகாசமாய் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து ஆசீர்வதித்த இடத்தில் சில அன்புக்காக நாங்கள் துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.